கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு மங்களகரமான வார்த்தை கர்த்தர் உங்களோடு சொல்ல சொன்னார். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இப்போது இன்றைய தினத்தில் நீங்கள் விரும்பினது வரும். காத்திருக்கிறீங்க நாட்களாக, வருடங்களாக, பல நாட்களாக. ஆண்டவருக்கு ஈசாக்குக்கு இஸ்மவேல் எப்படி காத்திருந்தானோ அதே போல ஆண்டவர் ஒரு ஈசாக்குக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தார்? 25 வருடம். 75 வயதில் வாக்கு கொடுக்கிறார். 87 வயதில் அதை ரினிவல் பண்ணுறார். நான் ஒன்னிடையில் சந்ததிகள் தோன்றும் அப்படின்னு. ஆனால் காத்திருந்தவனுக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை போல ஈசாக்கை கொடுத்தார். இதே போல கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். சகரியா அவருக்கு காத்திருந்தார். யோவானை கொடுத்து ஒரு பெரிய அவன் மகா பெரியவனாக இருக்கும்படி கிருபை செய்தார். 38 வருடம் காத்திருந்தவன், அந்த குளத்தண்டையில் காத்திருந்தவன் பெரிய சுகத்தை பெற்றான். 18 ஆண்டுகள் கூனிப்போல் வாழ்வை கர்த்தர் தொட்டு பலப்படுத்தினாரே. நீங்கள் கவலையப்படாதுங்க. நாட்களாக, ஆண்டுகளாக சுகரில் கஷ்டப்படுறேன், ப்ரெஷரில் கஷ்டப்படுறேன், கொலஸ்ட்ராலில் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு எவ்வளவோ பலவீனப்படுறேன், என் பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எதுவுமே கவலைப்படாதுங்க. கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு செய்தி கொண்டு வருகிறார். உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். ஒரு ராத்திரி முழுவதும் அவன் வேலை செய்து ஒன்றும் கிடைக்கல. பேதுருக்கு காலையில் வந்தார் பாருங்க, 153 பெரிய மீன்களால் கொடுத்து அவனை மகிழ செய்தாரே. அவன் விரும்புறது ஒரு 2 படகு நிறைய பெற்றான் பாருங்க. ஒரு படகுல கேட்டவன் 2 படகு கொடுத்தார். அதே போல சாலமன் சொன்னார்ல, நீ விரும்பினது என்ற கேள். 2 முறை, 1 முறை இல்லை, 2 முறை. அவன் கேளாத திரளான செல்வத்தை, சம்பத்தை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு அப்படி கொடுத்து ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். சேபா தேச ராஜஸ்திரீ அவ விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் சாலமன் கொடுத்தான். அதே போல நீங்க விருப்பப்பட்டு கேட்டதை கொடுப்பார். அவருக்கு என்னென்ன விடுவிக்க கூடாது ஒன்றும் இல்லை, எல்லா காரியத்திலையும் விடுதலையை வாங்கி கொடுத்துட்டான். அதே போல இந்த நாளில் அநேக விடுதலையை பெறுவீங்க. உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று வாழ்த்துகிறேன். எங்களால் தகப்பனே, இவர்கள் விரும்ப நினைத்தபடி நடக்க, நிர்ணயித்தபடி நிலை நிற்க கிருபை கொடுங்கப்பா. விரும்பி கேட்குறாங்க ஆண்டவரே. அந்த மத்தியில் சொன்னது போல அந்த கானானிய பெண்ணை பார்த்து சொன்னீங்க, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது. நாங்களும் அப்படி வாழ்த்துகிறோம். அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி, எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி, நாங்கள் விரும்புகிற எல்லா செய்திகளும் நல்ல செய்திகளாக இருக்க கிருபை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.